ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியான நேரத்தில் சரியானபடி உனக்கானதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொன்னபடியே சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளாகவே நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் தானே. அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத அருளாசியையும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் ஓடி வந்துள்ளேன். இதுவரையிலும் உன் வாழ்வில் கிடைத்ததை எல்லாம் சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்ந்து கொண்டே இரு. கிடைக்காத விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் வாழ்வில் உன்னிடம் இல்லாத விஷயங்களும் இப்போது தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இனி உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும்படி உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை என் ஆசீர்வாதத்தோடு அருள வந்துவிட்டேன் என் செல்லமே. இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை. எல்லாமே சில காலம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் இப்பொழுது இருக்கும் கஷ்டங்களும் தனிமைகளும் கூட உனக்கு சுலபமாக கடந்து வந்துவிடக்கூட விஷயங்களாக மாறிவிடும். தனிமையும் இனிமையாக மாறிவிடும். கஷ்டங்களும் உனக்கு இஷ்டமான விஷயமாக விரைவில் மாறிவிடும் என் செல்லமே. துன்பத்தை அனுபவித்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்பது புரிந்துவிட்டதல்லவா? அந்த துன்பத்தை விட்டு சுலபமாக கடந்து வருவதற்கான வழிகளை பற்றி யோசி. அதை விட்டுவிட்டு துன்பத்தில் மாட்டிக்கொண்டேனே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், எதனால் நான் இப்படி துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும் என வருத்தப்பட்டு கொண்டே இருக்காமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை யோசி. நிச்சயமாக உனக்கான நல் வழியையும் உனக்கான நல் வாழ்க்கையையும் உன் வராகியம்மா நான் காட்டுவேன். இந்த உலகத்தில் அனைவருக்கும் தேவையாக இருப்பது நிம்மதிதான். அது உனக்கு எங்கு கிடைக்கிறதோ அந்த இடமே உனக்கு சொர்க்கமாக மாறும்படி, நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும்படி நான் அருள் செய்ய வந்திருக்கிறேன். இனி எக்காரணம் கொண்டும் உன் வாழ்வில் போட்டியோ பொறாமை எண்ணமோ இருக்கக்கூடாது. பொறாமையால் நீ யாரையாவது வீழ்த்த நினைத்தால், ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டால் அதன் மூலமாக நீ நிம்மதி இழந்து தவிக்க நேரிடும் என் செல்லமே. போட்டி குணமும் பொறாமை எண்ணமும் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் நல்லதை செய்யாது. அதற்கு பதிலாக உன் வாழ்வில் உனக்கே நீ போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற முயற்சி செய்தால் அதன் மூலமாக பல முன்னேற்றங்களும் நல்ல வருமானமும் வாழ்க்கையில் உயர்வும் கூட உனக்கு கிடைக்கும். ஒருபோதும் உழைப்பதற்கு யோசிக்காதே. ஒருபோதும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து வாழ வேண்டும் என ஆசைப்படாதே. மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் சிறப்பான வாழ்க்கையை உயர்வாக உனக்கு அமைத்து கொடுப்பதற்கு உன் வராகியம்மா நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். மற்றவர்களிடம் பேசுவதற்கு உனக்கு எதுவுமே இல்லை என நினைத்தாலும் அவர்களிடம் பணிவான அன்பு நிறைந்த கனிவான வார்த்தைகளை பேச பழகு. அப்படி நீ பேசுவது கூட ஒரு வகையில் உனக்கு நன்மைதான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. எக்காலத்திலும் யாராலும் யாருடைய வார்த்தைகளாலும் சொல்லாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவிற்கு உன் மனதை நீ தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கும்படி நீ தெளிவாக நடந்து கொள். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. யாரிடமும் நீ தோற்று போகவும் மாட்டாய். உன் மனதிற்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தெளிவும் இருக்கும் வரையிலும் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என் செல்லமே. ஆதாயத்தையும் சுயநலத்தையும் சுய லாபத்தையும் மட்டுமே எதிர்பார்த்து அலையக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நீ உனக்கான நியாயத்தை தேடுவதென்பது மிகவும் கடினம்தான். ஏனெனில் எல்லாருமே இங்கு அவரவர் வாழ்க்கையும் சுயநலத்தையும் மட்டும்தான் யோசிக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு எது நல்லது, மற்றவர்களின் நன்மைக்காக நாம் என்ன செய்யலாம் என யாரும் யோசிப்பதில்லை. தான் வாழ்ந்தால் போதும், தனக்கு வருமானம் வந்தால் போதும், தான் குடும்பம் செல்வச் செழிப்போடு இருந்தால் போதும் என்னதானே பல தீமைகளையும் தவறான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, நீ நேர்மையாக இருக்க பழகு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் 4 பேர் திருந்தினாலே அவர்களின் மூலமாக 40 பேர் திருந்துவார்கள். அதன் மூலமாக பல மக்களின் மனதில் நல்ல மாற்றம் வரும் என்பதில் நான் உறுதியாய் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் என இருமாப்போடு தெரியக்கூடிய முட்டாளாக நீ இருக்கக்கூடாது. ஏனெனில் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் தன் செயலாலேயே படுபாதாளத்தில் வீழ்ந்து விடுவார்கள். துன்பத்தை அளிக்கக்கூடிய தூய வாழ்க்கையை நீ வாழப்பார். உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் அதை நான் சரி செய்வேன் என நம்பு என் செல்லமே. உன் வாழ்வில் துன்பம் இருக்கிறது, உன் வாழ்வில் கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக அதிலிருந்து நீ மீண்டு வர யோசித்து இன்னொருவருக்கு துன்பத்தை கொடுத்து விடாதே. யார் மனமும் காயப்படும்படி நீ எந்த செயலையும் செய்யவும் கூடாது, எந்த பேச்சுக்களையும் பேசவும் கூடாது. நீ ஒருமுறை செய்த பாவத்தை மீண்டும் செய்யாத அளவிற்கு உன் மனதை ஒழுங்குபடுத்திக்கொள். தெரிந்தோ தெரியாமலோ நீ சில தவறுகளை செய்து விடுகிறாய். ஆனால் மீண்டும் அப்படி ஒரு தவறு நிகழவே கூடாது என்பதில் நீ உறுதியாய் இரு என் செல்லமே.
ஒரு முறை செய்தால்தான் அது தவறு. மீண்டும் மீண்டும் செய்யும்போது அது தப்பாக மாறிவிடும். தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன். தவறை மன்னித்து உன் வாழ்க்கையை உயர்த்த உதவி செய்வேன். ஆனால் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தப்புகள் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இருந்தால் அப்புறம் என்னாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள். உன் உடலுக்கு உற்சாகத்தையும் உள்ளத்திற்கு மன அமைதியையும் தரக்கூடிய உன் வராகியம்மா நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று நாளையே உன் வாழ்வில் கிடைக்கும்படி செய்வேன். இன்றைய நாள் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் முடித்து கொடுக்கப் போகிற அற்புதமான நாளாக இருக்கும். பல கஷ்டங்களை கண்டு மரத்து போய் இருக்கும் உன்னுடைய இதயத்திற்கு இப்போது தனிமையே போதுமென நினைக்கிறாய். எத்தனையோ உறவுகளும் நட்புகளும் இருந்தும் கூட உனக்கென ஒரு உதவி, உனக்கென ஒரு அவசியமோ வந்தால் யாரும் வந்து உதவுவதற்கு நிற்க மாட்டார்கள் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டு விட்டாய்தானே? உனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லாத போது, மற்றவர்களுக்கு ஒரு தேவை எனும் போது உதவி செய்யக்கூடிய எண்ணம் உனக்கு இல்லாத போது, உனக்கு ஒன்று என்றால் மட்டும் எப்படி மற்றவர்களை நீ எதிர்பார்க்க முடியும்? மற்றவர்களுக்கு பிடித்ததில் நீயும் தலையிடாமல் விலகியிரு. மற்றவர்களுக்கு ஒரு உதவி என வந்து கேட்டால் உன்னால் அவர்களுக்கு உதவ முடியுமா என யோசித்துப்பார். முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணம் உனக்குள் இருந்தால் அதன் மூலமாக பல நன்மைகளையும் புண்ணியங்களையும் உன் வாழ்வில் நீ பெறுவாய் என் செல்லமே. எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையின் ரகசியங்களையும் நீ என்ன செய்ய திட்டமிட்டுள்ளாய் என்கிற உனது எண்ணத்தையும் யாரிடமும் கூறாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இப்போது நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்பதை விட இனி உனது எதிர்காலத்தில் நீ எங்கே போகப் போகிறாய், என்ன செய்து கொண்டு இருப்பாய் என்பதுதானே முக்கியம். உனது எதிர்காலம் நன்றதாக வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் உனது திட்டங்களையும் செயல்களையும் உனது வெற்றியையும் நீ யாரிடமும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். எல்லாம் சரியாகி முடிந்து உன் வெற்றி பயண வாழ்க்கையை மற்றவர்கள் கண்கூட பார்த்து கொள்ளட்டும். அப்போது அனைவரும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளார்கள் என் செல்லமே. அனைவரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணமும் ஒரே மாதிரி எல்லோரிடமும் பேசக்கூடிய குணமும் இருக்கக்கூடிய இடத்தில்தான் மரியாதை கிடைக்கும். நீயும் அப்படி எந்த மனிதரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், யாருடைய பணத்தையோ குணத்தையோ செல்வத்தையோ வசதியையோ வைத்து எடை போடாமல் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அன்பை கொடுத்து அளவாக பேசி பழகு. உனக்கான மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் தானாகவே உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன் என் செல்லமே. எதை பேசினாலும் பேசுவதற்கு முன்பாக மனதிற்குள் யோசித்து பேசு. அதற்கு பிறகு உனக்கான செயல்கள் எப்படி மாறுகிறது என்பதை மட்டும் நீ நன்றாக கவனிப்பாய் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நீ செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான், உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனது குறிக்கோளை நோக்கிதான் உன் வாழ்க்கை பயணம் போகிறது என்பதை நான் அறிவேன். உன் குறிக்கோளையும் லட்சியத்தையும் விரைவிலேயே உன் கனவுகளையும் நிஜமாகி நான் மாற்றி காட்டுகிறேன். எக்காரணம் கொண்டும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ வருத்தப்படாதே. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும். நீ ஆசைப்பட்ட காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன். மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை பெற வேண்டும் என நீ யோசிக்காதே. உனக்கே அளவுக்கு அதிகமான பொருட்களை நான் கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராயிதாயே போற்றி.